ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ராசிக்கு இரண்டாவது வீடு ரிஷப ராசி. அழகுலையும் அறிவிலையும் சிறந்த ஒரு ஜாதகம், பண்புள்ள ஒரு ஜாதக அமைப்பு, படித்த ஒரு ஜாதக அமைப்பு, யார் யார்கிட்ட எப்படி பேசணும் நடந்து அதை முறையாக வழிபடக்கூடிய பக்குவங்கள் நிறைஞ்ச ஒரு ராசியும் இந்த ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடங்களோட 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ இந்த ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் கேட்கறது 3 பாதம் தான். பாதம்னா ஒன்றும் இல்லை, தாயோடைய கர்ப்பசெல் நாளிகை. அப்போ 3 பாதம் தான். அப்போ ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானில் ஒரு பாதி பங்கு எடுத்துக்குவோம், ஒரு 3 வருஷம் எடுத்துக்குவோம். சிவனுடைய அம்சம், கோபத்துக்கு அதிகமதியாக இருக்கும், ஆனால் குணமுள்ள கோபமாக இருக்கும். 13 வயசு வரைக்கும் தாயோடைய மனநிலையில், தாயோடைய பேச்சில், தாயோடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு 13, 7 வயசு, 20 வயசில் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே அளவு கடந்த ஒரு ஆசை இருக்கும், பாசம் இருக்கும். ஆனால் 20லிருந்து 38 வயசு வரைக்கும் உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது, ராகு தசை நடக்குது. அந்த 20 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ரெஷனுக்கு முன்னாடி ஒரு மென்டாலிட்டியை சைக்கோ மாதிரியான கிரியேட் பண்ணணும். யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, யாரையும் பிடிக்காது, தனக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவீங்க, மீதி யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. பசி வந்தால் தான் சாப்பிடுவீங்க. இரவு 8 மணி 10 மணி நைட்டானால் கூட இந்த ஜாதகம் சாப்பிடக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் 20 வயசுக்கு மேலே ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நாகதோஷம். ஆணாக இருந்தால் இருத்தாரம், பெண்ணாக இருந்தாலும் இருத்தாரம். ஏன்னா முன்னோருடைய சாப பாவத்துக்கு ஏற்ற மாதிரியான அடிப்படைகளை நீங்கள் அடையக்கூடிய நேரம் உண்டு 20 வயசுக்கு மேலே. அப்போ நீங்கள் உங்கள் முன்னோரை நினைக்கணும், உங்கள் தாத்தாவை நினைக்கணும். இல்லை பாம்பும் பின்னி இருக்கிற கல் நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு ஆண்கள் வேப்ப மரத்தை சுற்றணும், பெண்கள் அரச மரத்தை சுற்றணும். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்க உள்ளூர்லேயே இருக்க முடியாது, வெளிநாடு வெளி தேசத்தில் போய் பிரவேசம் பண்ணணும், படிக்கணும், வேலை பார்க்கணும். இப்படி வெளிநாட்டு தொடர்புடைய முடிஞ்சிட்டு சொந்த ஊருக்கு வந்தீங்கன்னா தான் யோகம். அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் இந்த ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்தாலும் ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறனால முன்ன 3 மாதம் பின்ன 3 மாதம், அதாவது சித்திரை வைகாசிக்கு மேலே உங்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்கும். இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டது நடக்கும். இவ்வளவு நாளாக குழந்தை குட்டி இல்லாததுக்கு குழந்தை குட்டி பிறக்கும். குரு பலன் உண்டு. 5 ஆண்டுக்கு உங்களுக்கு குறை வராது. அரசனை போல வாழக்கூடிய தன்மை உண்டு ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இதே ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பும் உண்டு. நட்சத்திர அமைப்பு 4 பாதம், முழுமையான பாதம். சந்திரனுக்கு அதிபதியானவங்க, சயின்டிஸ்டாக வரலாம், யோசனை திறமைகள் அதிகமாக வரலாம். இந்த யோசனை திறமைகள் அதிகமாக தாய் மேலே அளவு கடந்த அன்பு பண்பு வச்சுருப்பீங்க. தாயோடைய பெரிய அக்கா தங்கச்சி மேலே ஒரு பாசங்கள் வச்சுருப்பீங்க. இந்த ஜாதகம் 17 வயசு வரைக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியமாக இருக்கும். நல்லா உடம்பு வளர்க்கலாம், நல்லா உட்கார்ந்த இடத்துல இருக்குன்னு சாப்பிட்ணுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். ஆனால் இந்த 15 வயசுக்கு அப்புறம் ஒரு 18 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும், நஷ்டப்படணும், அவமானம் அவப்பேர் படணும். தாய்க்கும் தகப்பனுக்கும் அவப்பேர் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு பெண்ணால், ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணால் அவப்பேர் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. ஆனால் அந்த கல்யாணம் நிற்காது. ஆசை பாசையாக காதலிச்சா கூட நிற்காது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 38 வயசு வரைக்கும், முன்ன பின்ன ஒரு 35 வயசு வரைக்கும் இருதாரத்து தோஷம் இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ராகு பகவான். ராகுன்னா உங்கள் தாத்தா, அப்பாவுடைய அப்பா. இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதியான நட்சத்திரக்காரங்களுடைய தாத்தா இறந்துருவார். அந்த தாத்தா இறந்தாதான் உங்களுக்கு ஆயுசு அதிகம், இல்லைன்னா உங்களுக்கு அற்ப ஆயுசு. எப்படின்னா கடலில், குளத்தில், ஃபால்ஸில், மலையில், ஆக்சிடெண்ட்டில். புளிய மரம்னு சொல்லிட்டாவே ராகு ரோட்டில், அந்த புளிய மரத்தில் கார் மோதுது பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் ராகு கெட்டு போனால் தான் ஆக்சிடெண்ட் நடக்கும். ஃபால்ஸ்லேருந்து வலிக்கடிச்சு விழுந்து இறக்குறாங்கல்ல, அவங்களுக்கும் ராகு கெட்டு போனால் தான் துர்மரணம் அடைவாங்க. கடலில் குளிக்கும் போது கடல் தண்ணி கொண்டு போயிருந்தா அவங்களுக்கும் துர்மரணங்களுக்கும் இந்த ராகு தான் காரணம். அப்போ முன்னோரை நீங்கள் நினைக்கணும், உங்கள் தாத்தாவை நினைக்கணும். சொல்லப்போனால் காகைகளுக்கு சாப்பாடு வைக்கணும், நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். ராகு காலத்தில் நீங்கள் சாமி கும்பிடணும். ஆனால் நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க. 15 வயசு மேலே சாமியை வெறுப்பீங்க.
ஏதோ நம்ம மதத்திலேருந்து வெளி மதத்தில் இருக்கிற மாதிரி சாமியை கண்டாவே பயந்து ஓடுவீங்க. சாமி கும்பிட்ற இன்டென்ஷன் வராது. இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. சாமியை முறையாக கும்பிட்டுக்கிட்டு தான் குலதெய்வத்தை கும்பிட்டு தான் முன்னோரை நினச்சிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார், ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். யோகத்துக்குடைய ஒரு ராசி. ஒரு உதாரணத்துக்கு 35 வயசு வரைக்கும் ராகு மகாதசை, 35 வயசுக்கு மேலே, ஏன் ஒரு 30 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு குரு மகாதசையே வரும். எப்படா குரு தசை வரும், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், பெரிய வீடு கட்டலாம், யார் மூலியமாவது யோகங்கள் வராதான்னு ஏற்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இதிலேயே ஒரு இன்னொரு நட்சத்திரம் இருக்குது, மிருகசீர நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதுதான் செவ்வாய்க்கு ஆதிபத்தியமான ராசி. அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ராசி, அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் பிரவேசம் பண்ணக்கூடிய ராசி. முன்கோபம் அதிகம், போர்ப்படை தளபதின்னு சொல்லலாம், வண்டி வாகனங்களுக்கு அதிபதின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஜாதகம் ஒரு 5 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ராகு மகாதசை. சின்ன வயசுலேயே பெரிய லெவலுக்கு சம்பாரிச்சிருவீங்க. முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து, அந்த சொத்து பத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நேரம் 23 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு தசை. 23 வயசுக்கு மேலே நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா யோகம். ரிஷபராசி மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதியான அமைப்பு. குழந்தை குட்டிலாம் பிறக்கும், நிறைய சம்பாதிப்பீங்க. இப்படியாம்பட்ட ஒரு தன்மையும் ரிஷபராசி மிருகசீர நட்சத்திரத்துக்கும் உண்டு. ஆனால் இந்த ராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறனால தடைபெற்ற சுபகாரியம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்கும். நோயே வந்தாலும் 3 நாள் தான், கஷ்டமும் வந்தாலும் கொஞ்ச நாள் தான். இது யார் மூலியமாவது எவர் மூலியமாவது இந்த கடனை அடையிறதுக்கு உண்டான வழிமுறையும் இருக்குது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கிர பகவான், இல்லைன்னா மகாலட்சுமி. ஒரு மகாலட்சுமி போட்டோ மட்டும் வழிபடுங்க. சின்ன ஃபோட்டோ வாங்கி அதை கண்ணில் ஒத்திக்கிட்டு இப்படி ஒரு சலாம் வச்சுட்டு போனாலே அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம் தான், குறையே வராது. பண்புள்ள ஜாதகம், படித்த ஜாதகம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய இதில் வரலாம். சினிமா கலைத்துறையில் இருக்க வேண்டியவங்க வரலாம். கலைத்துறையில் சாதாரண நாடக நடிகையிலிருந்து குழந்தை நட்சத்திரத்திலிருந்து பெரிய நட்சத்திரமாக வரக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கிர பகவான், இல்லைன்னா அன்னை மகாலட்சுமியை வழிபட்டு வந்தா இந்த ராசிக்கு உண்டான பிரச்சனை இந்த மாதத்தில் எந்த குறையும் வராது. அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் யோகாதிபதி தான். நல்ல நேரம் நடக்கு. காற்றுள்ள போதே தூத்திக்கிங்க. வீணான லூஸ் ஸ்டாக் கூடாதீங்க. யோசித்து எதையுமே முடிவெடுக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. சிவாய நம.